குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். 1-to-1 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் DNA மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். சனி பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது வாக்கிய பஞ்சாங்கம் படி நடக்கும். சோ எல்லா கோவில்களும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நம்மளுடைய திருநள்ளாறுல வாக்கிய பஞ்சாங்கம் படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு திருப்பு முனையா இருக்குமா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா சனி அப்படின்னா என்ன, சனி பகவான் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு ஸ்லோ பிளானட். அவரோட டிரான்சிட் வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதையும் சொல்லலாம். ஆஹா, நம்மளுக்கு ஒரு 7.5 சனி நடக்க போகுது, அஷ்டம சனி வரப்போகுது, அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, கண்டக சனி வரப்போகுது, இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பயமும் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா வரும். இதுல முதல் சுற்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன வயசுல வரும். அதுக்கப்புறமா 30 வருடங்கள் கழித்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் லெவல் ஆஃப் சனி பயிற்சி வரும். இது அடுத்ததான் தேர்ட் லெவல் ஆஃப் சனி பயிற்சி. இப்போ எல்லாருக்குமே ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 3வது லெவல் ஆஃப் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லெவல்லையுமே ஃபர்ஸ்ட் லெவல் கொஞ்சம் கடினமா இருக்கும். 2வது லெவல் ஒரு 50-50 ஆன பெர்சன்டேஜ் கொடுக்கும். 3ஆம் லெவல்ல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த கர்மா எல்லாருக்குமே கழிக்கப்படும். இப்ப கர்மாவை காட்டக்கூடிய ஒரு சனி பகவான் நம்ம வாழ்க்கையில இந்த டிரான்சிட்ல யாருக்கெல்லாம் யோகம் இருக்கு, கர்மகாரகன் சனின்னு சொல்றவர் கர்மாவின் கணக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனியோட பார்வை வரும்போது இப்போ சனி பகவான் இப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போறாரு மார்ச் 6ஆம் தேதி. அப்போ இவ்வளவு நாள் கும்பத்துல அவர் என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுத்தாரு, அதுல இருந்து டிரான்சிட் ஆகும்போது மீன ராசியில இருந்து ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கு அவர் எந்தெந்த பார்வை செலுத்துகிறார். சோ சனி பகவான் இருக்கிற இடத்துக்கும் அந்த கர்மாவை வெளிப்படுத்துவார், பார்க்கிற இடத்தையும் அந்த கர்மாவுக்கு ஒரு பலனை கொடுப்பார். இதுதான் சனி பயிற்சி. சோ நாம் செய்த வினைகள் அதுதான் கர்மாவா செயல்படுத்த போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அண்ட் நிதர்சனமான ஒரு உண்மை. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மகா சனி பயிற்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கும் சனி பயிற்சி மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு, யாருக்கெல்லாம் உயர்வை தர போறாரு, யாருக்கெல்லாம் லெசனா இருக்க போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கும் திருநள்ளாறு சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போகுது அப்படின்னா, கடந்த 5 வருஷமா எடுத்துக்கோங்க. கடந்த 5 வருஷமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய உழைப்பை கொட்டியிருப்பீங்க, நிறைய அவமானங்கள் பட்டிருப்பீங்க. சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல தூக்கம், நிம்மதி, உங்களுக்கோட செல்ஃப் கம்ஃபர்டபிள் இல்லாம இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வம்பு வழக்கு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. ஒரு விஷயம் அப்படியே நடந்துகிட்டே வந்திருக்கும், அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மன ரீதியான ஒரு போராட்டம், நம்ம நம்பி இருப்ப ஒருத்தவங்க அவங்கனால ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க. நிறைய நாள் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய பார்ட்னர் மூலியமா பிரச்சனை, தூக்கமே இருந்திருக்காது, ஏதாவது ஒரு வகையில சண்டை வம்பு பிரச்சனைகள் எல்லாமே நீங்க சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. இப்ப சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய இந்த 2.5 வருஷம் எப்படி நடத்த போறாரு அப்படின்னா, எதிரிகள் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா, எதிரிகள் உங்க இடம் இருந்து பயந்து போயிடுவாங்க, நீங்க வலுத்து நிப்பீங்க. அப்ப எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மறைமுகமான எதிரிகள் இருந்திருப்பாங்க, அவங்களும் உங்க கண்ணுக்கு முன்னாடி, ஓ நீதான் இதை செஞ்சியா, கூடவே இருந்து இதை பண்ணிட்டியா அப்படின்னு காமிச்சுக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய சனி பகவான் வருவார். அடுத்ததான் என்னன்னா ஹெல்த் இஷ்யூஸ். என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு 4-5 6ஆம் இடத்துல வராரு இல்லையா, அப்ப 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா, இந்த நுரையீரல் பாதிப்பு, தேவையில்லாம இந்த வயிறு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இதெல்லாம் கொடுப்பாரு. அதை கொடுக்கறது என்னன்னா உடனே அதை சரி பண்ணாம விட்டுவாரு, லேட்டா சரியாகும். அப்போ உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை. அவர் தான் தூக்கத்துக்கு எடுக்கிறாரு, அதுக்காக நீங்க தூங்காம இருக்கலாமா? முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்க நல்லா தூங்கலாம். நிறைய விஷயங்கள் கத்துக்க கூடிய ஒரு இடத்துல இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்களை இயக்குவார். நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வைப்பாரு, நிறைய டிராவலிங் பண்ண வைப்பாரு. அப்போ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த இடத்துல நிறைய வருமானங்களை கொடுத்து அந்த கடன் தீருவதற்கான இப்ப 4-5 அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்ப 4ஆம் இப்போ சொத்தை வித்து கடன் அடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த 2.5 வருஷத்துல வரும். அப்போ சொத்தை வித்து இப்போ நிறைய பூர்வீக இடத்தை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் வித்து நீங்க ஏதாவது வித்து அடைக்கக்கூடிய இடத்துல இந்த காலகட்டத்துல சனி பகவான் இந்த 2.5 வருடத்துல உங்களுக்கு உங்களோட கமிட்மெண்ட்,
உங்க பிரச்சனை இது எல்லாமே வந்து சரி செய்யக்கூடிய இடத்துல இந்த சனி பகவான் வருவார். அதே மாதிரி 10ல குரு வரும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அதாவது என்ன சொல்றது நல்லா கொடுப்பார். அப்ப வருமானங்கள் குரு கொடுக்கும்போது அந்த வருமானங்கள் மூலியமா நிறைய பிளானிங் மூலியமா உங்களுக்கு உங்களுடைய கடன் தீர்வோ இது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஸோ 6ஆம் இடம் குருவோட வீடு அப்படிங்கும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தேவையில்லாம வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவைப்படாத ஃபுட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் ஒத்துக்குதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. எங்கேயா வெளியே போறேன் ஆசைக்கு நான் இதை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா தூங்காம இருப்பீங்க. இது வந்து என்ன அப்படின்னா அந்த வலியெல்லாம் உங்களால தாங்கிக்க முடியாது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கவனமா எடுத்துக்கோங்க. அப்போ தேவையில்லாம வெளியே போய் எங்கேயாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அது மூலியமா நுரையீரல் பாதிக்கப்படுறது இது எல்லாமே நடக்கும். நிறைய கோவில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும்போது உங்களுடைய பிரேயர்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாமே நல்லபடியா உங்களுடைய வாழ்க்கையில சரி செய்து கொண்டுட்டு போகும்போது இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருடம் உங்களுக்கு நல்ல நிம்மதியை கொடுக்கும். ஸோ இந்த சனி பயிற்சி வந்து ஒவ்வொரு ராசி மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி இம்பாக்ட் ஆகுது நம்ம பார்த்திருக்கோம். உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சனி ஒவ்வொரு பாவத்துல இருந்து அதனோட ஆதிக்கத்தை செலுத்துவாரு. அதன் மூலியமாக அந்த கர்மா தொடர்பு அதன் மூலியமா அந்த கர்மா கிளீனிங் எந்த பாவத்தை வந்து சரி பண்ணிருப்பாரு, யாருக்கெல்லாம் பிரச்சனை இன்னல்கள் கொடுத்திருப்பாரு அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாம் பொது பலனே. இதெல்லாம் இப்படி நடக்கும் இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்கன்னு சொல்றதுதான். உங்களோட சுய ஜாதகத்துல அதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும். சோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை லைக் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தா எல்லா விஷயத்திலுமே மேன்மை அடையலாம் அப்படிங்கறத 100% நான் சொல்லுவேன். நன்றி. சோ இந்த சனி பயிற்சி வந்து ஒவ்வொரு ராசி மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி இம்பாக்ட் ஆகுது நம்ம பார்த்திருக்கோம். உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சனி ஒவ்வொரு பாவத்துல இருந்து அதனோட ஆதிக்கத்தை செலுத்துவாரு. அதன் மூலியமாக அந்த கர்மா தொடர்பு அதன் மூலியமா அந்த கர்மா கிளீனிங் எந்த பாவத்தை வந்து சரி பண்ணிருப்பாரு, யாருக்கெல்லாம் பிரச்சனை இன்னல்கள் கொடுத்திருப்பாரு அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாம் பொது பலனே. இதெல்லாம் இப்படி நடக்கும் இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்கன்னு சொல்றதுதான். உங்களோட சுய ஜாதகத்துல அதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும். சோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை லைக் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தா எல்லா விஷயத்திலுமே மேன்மை அடையலாம் அப்படிங்கறத 100% நான் சொல்லுவேன். நன்றி.